மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகள் கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் அனைத்து குடும்பங்களுக்கும் பொதுவான நிதியுதவியை வழங்கப் போவதில்லை என்று பிரித்தானிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கன்சர்வேட்டிவ் அரசு வழங்கிய பொதுவான உதவிகள் நாட்டின் கடனை அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் சராசரி வீட்டு உபயோக மின்சார கட்டணம் சுமார் 332 பவுண்ட் வரை உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கம் யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இலக்கு நிர்ணயித்த உதவிகளை வழங்கும் என்று அமைச்சர் ரீவ்ஸ் தெளிவுபடுத்தினார். இதற்காக விரிவான திட்டங்கள் அடுத்த மாதம் அறிவிக்கப்படும். ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் மாதம் தொடக்கத்திலிருந்து பெட்ரோல் லிட்டருக்கு 12 பென்ஸ் வரையிலும், டீசல் 24.7 பென்ஸ் வரையிலும் விலை உயர்வடைந்துள்ளது. இதனால் பிப்ரவரி 28 முதல் இதுவரை பிரித்தானிய வாகன ஓட்டிகள் கூடுதலாக 307 பவுண்ட் மில்லியன் செலவிட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அரசின் இந்த முடிவை பசுமை கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. அரசாங்கம் மக்களின் கஷ்டங்களை உணராமல் மிகவும் பலவீனமான பதிலை கூறுகிறது என்று அந்த கட்சியின் தலைவர் ஷாக் ஃபோலன்ஸ்கி சாடியுள்ளார்.